விசுவாசமாயிருங்கள், முறுமுறுக்காதீர்கள். பி ஃபேத்ஃபுல், டோன்ட் கம்ப்ளைண்ட். ரொம்ப பேர் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் வாழ்க்கையில். ஏன், எதுக்கு ரொம்ப முறுமுறுப்பது உண்டு. ஆனால் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் விசுவாசமாய் இருங்கள். வேதத்தில் நிறைய பேருக்கு ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து போதித்திருக்கிறார். சீஷர்களுக்கு நாம் காணலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஊழியத்திற்கு போவதற்கு முன்பாக 40 நாள் he was fast and pray in the wilderness. அந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் 40 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தில் ஆண்டவர் ஜெயித்தார். எதில்? வார்த்தையை கொண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையை கோட் பண்ணார். பைபிள்லேருந்து இப்படி சொல்லப்படுகிறது வேதத்தில். ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார். மனுஷனன் அப்பத்தினாலும் மட்டுமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படி என்று சொல்லப்படுகிறது. அப்போனா ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை பிழைப்பூட்டும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும் அப்படி என்று சொன்னீங்களா, நல்ல ஒரு வாழ்க்கை நான் ஜீவிக்கணும் அப்படி என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை என்ன செய்யும்? வாழ வைக்கும். ஆமென். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய நாவிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வெறுமையாய் திரும்பாது அப்படின்னு சொல்லுகிறது. இட் won't returns empty. ஏதாகிலும் ஆண்டவர் ஒரு கிரியை செய்வார் அந்த வார்த்தையை கொண்டு. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, எனக்கும் விசுவாசத்தில் எனக்கு ஒரு பலன் வேணும் ஆண்டவரே. நானும் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். இந்த விசுவாசத்தில் நான் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய தலைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, இந்த மாதத்திற்கென்று ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு உண்மையாக இருக்கிறார். ஆமென். தேவனுடைய உண்மைத்துவம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுதலை செய்யும் பொழுது அவரே இறங்கி வந்தார். கூக்குரலை கேட்டு, ஐயோ என் ஜனங்க கூக்குரல் இடுறாங்க அப்படின்னு சொல்லி, அவங்க நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க என்று சொல்லி ஆண்டவரே இறங்கி வந்தார். ஆமென். அப்போ நம்ம படுகிற கஷ்டங்கள் ஆண்டவர் கேட்காமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை விசாரிக்காமல் இருப்பாரோ? கண்டிப்பாய் ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து நடத்தும் பொழுது நம்முடைய ஜனங்கள் எப்பொழுதும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். They were complain, cried a lot, shouting. முறுமுறுத்தாங்க, அழுதார்கள், கோஷம் போட்டாங்க. Why? ஏன் ஆண்டவர் என்னை எகிப்து தேசத்திலிருந்து, ஏன் மோசஸ் என்னை எகிப்து தேசத்திலிருந்து ஏன் அழைத்து வந்தீங்க சாகடிக்க வனாந்தரத்தில் அப்படின்னு சொல்லி ரொம்ப முறுமுறுத்தார்கள். சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில் முறுமுறுக்கிறது இருக்குது தானே? ஹல்லேலூயா. நம்ம முறுமுறுத்திருக்குமா இல்லையா? ஆமென். முறுமுறுத்திருக்கோம். நிறைய காரியத்தில் நம்ம முறுமுறுத்திருக்கலாம். ஆனால் இனிமேல் நம்ம இன்றைக்கு கற்றுக்கொள்ளுகிற காரியம், நான் முறுமுறுக்க, என் வாயில் நான் முறுமுறுக்கக்கூடாது. ஆமென். அது ஆண்டவருக்கு கோபத்தை மூட்டினது இஸ்ரவேல் ஜனங்கள். ஆமென். நம்முடைய விசுவாசம் பிரியமானவர்களே சோதித்தறிவதற்கு சில வேளையில் நம்முடைய விசுவாசம் பலவீனமாக இருக்கும். ரொம்ப வீக்கான ஃபெய்த்து பலவீனமாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம விசுவாசிப்போம், சம்டைம்ஸ் நம்ம விசுவாசிக்க மாட்டோம். ஹல்லேலூயா. இந்த வீக்கான ஃபெய்த் எப்படிப்பட்டதுன்னா பிரியமானவர்களே, சீக்கிரம் ஆடி போயிடுவாங்க, சீக்கிரம் பயப்படுவாங்க. நிலையில்லாமல் ஒரு வீக்கான ஃபெய்த் அப்படின்று நம்ம கண்டு அறியலாம். சிலர் ஒரு காரியத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா படபடப்பா விசுவாசிக்க மாட்டாங்க,
ஆனால் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சிலர் நீங்கள் என்ன சொன்னாங்களோ அசைய மாட்டாங்க, உறுதியாக விசுவாசத்தில் நிற்பாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கை செய்வாங்க. ஹல்லேலூயா. அமெரிக்கா தேசத்தில் மேரி அப்படி என்கிற ஒரு விசுவாசி, சாதாரண ஒரு சபையின் விசுவாசி, நல்ல ப்ரேயர்ஃபுல் உமன். அவங்க வேதம் அவங்களுக்கு சொல்லித்தர தேவையில்ல, கோட் பண்ணுவாங்க. ஆண்டவருக்கு ரொம்ப விசுவாசமாக அன்பாய் ஒவ்வொரு நாளும் சபையில் ரொம்ப இவங்க தான் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. 3 மாதம் கழித்து பிரியமானவர்களே அவங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு பிரஸ்ட் கேன்சர் வந்துருச்சு. அந்த கேன்சர் 4th ஸ்டேஜில் இருக்கிறதுனால டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமேல் உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க விசுவாசமுள்ள ஒரு மனுஷி, ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஆடி போயிட்டாங்க, பயம் வந்துருச்சு. என் வாழ்க்கையில் எப்படி இந்தமாரி அனுமதிக்க முடியும், எனக்கு எப்படி இந்த கேன்சர் வந்துச்சு அப்படின்ட்டு ரொம்ப ஆடி போயிட்டாங்க. விசுவாசத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. சில வேளையில் யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதே போல் அந்த பெரிய உறுதியாக இருந்த விசுவாசம் அவர்களுக்கு உடைந்து போனது. பாஸ்டர் கூப்பிட்டு சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக ஒரு எனக்கு ஜெபம் பண்ணி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பாஸ்டரை அழைத்தாங்க. பாஸ்டர் வந்தாங்க. பாஸ்டர்கிட்ட எல்லாம் எடுத்து சொன்னாங்க, டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பாஸ்டர், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லிட்டாங்க, எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல, விசுவாசம் வைக்கிறேன், அந்த விசுவாசம் எனக்கு வரமாட்டேங்குது, முன்னமேறி ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குது, நான் செத்து போயிடுவணும் அப்படின்ற எனக்கு ஒரு கவலை இருக்குது, பயம் இப்போ என்ன ஆட்டி படைக்குது அப்படின்னு சொன்னாங்க. என் விசுவாசம் ரொம்ப குறுகியதாக இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்குது, பலவீனமாக இருக்குது பாஸ்டர் சொன்னாங்க. ஆனால் அந்த பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னார், அந்த பலவீனமான அந்த விசுவாசம் கூட சில ஜெயத்தை கொண்டு வரும், சில அற்புதம் நடக்கும். அவர் சொன்னார், ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கடுகளவு ஒரு விசுவாசம், ஒரு சின்ன ஒரு விசுவாசம், நான் ஆண்டவரத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்தால் ஆண்டவர் என்னை கண்ணோக்கி பார்ப்பார், என்னுடைய காரியங்களை மாற்றுவார். நான் ஆலயத்திற்கு ஒவ்வொரு நாளும் வரும் பொழுது, இங்கே ஜெபம் செய்யும் பொழுது, அந்த சின்ன ஒரு விசுவாசம் ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார். I have faith. If every day, if I go to church and pray, I know that God will do wonders in my life. அப்படி ஒரு சின்ன ஒரு விசுவாசம். A faith as mustard, a little mustard, சின்ன ஒரு கடுகு அளவு, கையில் கூட நம்ம விரலில் பிடிக்கிற ஒரு காரியம், அந்த அளவுக்கு ஒரு விசுவாசம். வேதத்தை ஒவ்வொரு நாளும் நான் சுமக்கும் பொழுது, என் அறையில் நான் ஒவ்வொரு நாளும் நான் எத்தனையோ நேரங்களை வீணாக்குறேன், ஆனால் இந்த நேரம், குறிப்பிட்ட நேரம் வேதத்தை எடுத்து ஒவ்வொரு வார்த்தையும் அறிக்கை செய்யும் பொழுது நான் கொஞ்சம் சின்ன விசுவாசம் வச்சுருக்கிறேன். என்னுடைய வேலை ஆசீர்வதிக்கப்படும், நான் கையிட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும், என் குடும்பம் பாதுகாப்பு. வேதத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தது போல, கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளின் கீழாக மூடி மறைத்தது போல ஆண்டவர் என்னையும் காப்பார், நான் விசுவாசிக்கிறேன். அந்த ஒரு சின்ன விசுவாசம். மேரி பாஸ்டர் சொன்னதை கேட்டு, பரவாயில்ல, எனக்கு ரொம்ப பலவீனமான விசுவாசம், அப்படியே ஆண்டோடைய சமூகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஜெபிப்பாங்க. நாட்கள் கடந்தது. டாக்டர் ஒரு நாள் கூப்பிட்டு ரிசல்ட் சொன்னாங்க, ஆச்சரியமாக இருக்கு, எப்படி உன்னோட இந்த 4th ஸ்டேஜ் கேன்சர் மறைந்து விட்டது எப்படி அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, தேவனுடைய சுத்த கிருபை. என்னுடைய சின்ன ஜெபம், பலவீனமான இந்த வீக்கான ஒரு ஃபெய்த்து, இந்த ஃபெய்த்தில் தான் நான் என்ன செஞ்சேன், ஆண்டவரை நம்ப ஆரம்பித்தேன். ஆண்டவர் எனக்கு பெரிய சுகத்தை தந்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் பயங்கரமான காரியங்கள் எல்லாம் செய்தார்.
அவங்களாம் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது செங்கடல் கடல் ரெட் சீயை ஆண்டவர் ரெண்டாக பிளந்தார். God has departed the sea. பின்னால் நிறைய பார்வோன் சேனைகள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. கண்ணால் பார்க்குறாங்க, ஐயோ பார்வோன் சேனைகள் வந்துருச்சு, கிட்ட வந்துருச்சு, எங்களை சாகடிக்க போகிறாங்கன்னு சொன்ன பொழுது ஆண்டவர் ஒரு திரி அணையிறது போல எல்லாத்தையும் அடைத்து போட்டார். கடந்த காலத்தில் எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் எனக்கு செய்ததுனால இன்னும் நான் விசுவாசமாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? இன்னும் நான் ஆண்டவர் காத்திருக்கிறேன், எனக்கு தெரியும் ஆண்டவர் சேவா ஏற்ற காலம் வரட்டும் அப்படின்னு காத்திருக்கிறோமா? பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்க அப்படி காத்திருக்கவே இல்லை. வாயில் அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, ஏன் சாக போகிறோம், ஒன்றும் இல்லை, மாறாவின் கசப்பை மதுரமாக ஆண்டவர் மாற்றி போடுவதற்கு முன்பாக மோசேஸ் எங்களை சாகடிக்க வந்திருக்கு அப்படி சொன்ன போகிற இடெல்லாம் முறுமுறுத்தாங்க. நம்முடைய நாவில் ஒரு ஜீவன் இருக்கிறது. நம்ம வாட் யூ கன்ஃபess it will happen. Hallelujah. The life and death in your tongue. Proverbs சொல்லப்படுது, மரணம் ஜீவன் எதில் இருக்குது? நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஸ்பெஷலி ஆண்டவருடைய பிள்ளைங்க அவங்க என்னத்தை கன்ஃபess பண்ணுறாங்களோ அது நடக்கும். முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. வாசிக்க கேட்போம். எக்ஸடஸ் யாத்திரையாகமம் 16. Turn to book of Exodus chapter 16 verse 1 to 3. வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் எலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் மாதம் 15ஆம் தேதியிலே எலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்திலே சேர்ந்தார்கள். அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, ஆரோனுக்கும் மோசஸுக்கு விரோதமாய் ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க. அப்போ முறுமுறுக்கிறதுனால என்ன நடக்குது? அடுத்த வாசிக்க கேட்போம். அடுத்த வசனம், நாங்கள் இறைச்சி பாத்திரங்களை அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டோம். பழைய வாழ்க்கை எனக்கு போதும்யா, பழைய வாழ்க்கை நான் இருக்கிற அந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன சொன்னாங்க? முறுமுறுத்தாங்க. திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கைகளில் செத்து போனோமானால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களோ என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். இப்படிதான் ஒவ்வொரு நாளும் பாட்டா பாடிக்கிட்டு இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்க. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஒன்றுமே நமக்கு நடக்காதுங்க. ஏன் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருந்தால், ஏன் ஆண்டவர் எனக்கு இது அனுமதித்தார், ஏன் இந்த இடத்துல எனக்கு வேலை கொடுத்தார், ஏன் இந்த காரியங்கள், ஏன் இந்த குடும்பத்தை தந்தார், ஏன் இப்படி கொடுத்த புலம்புறதை விட பிரியமானவர்களே, ஆண்டவர் சில வேலையில் பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன நம்ம ஆராய்ந்து பார்க்குறார். இது வரைக்கும் நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். நம்முடைய விசுவாசம் நம்ம ரொம்ப நேசிக்கிறேன்னு சொன்னல, நம்மளை அனலைஸ் பண்ணி இவன் என்ன தான் செய்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த மகன் என்ன செய்கிறான், இந்த மகள் என்ன செய்கிறாங்க, இவ்வளவு நாள் என்கிட்ட பிரியமாக இருக்காங்களே, வாயிலேருந்து என்ன வார்த்தை வருதுன்னு ஆண்டவர் பார்ப்பார், சோதிச்சு பார்ப்பார். நம்முடைய செயல் எப்படி இருக்குன்னு ஆண்டவர் சோதிச்சு பார்க்குறார். அதனால் மோசஸ்கிட்ட ஆண்டவர் சொன்னார், இந்த திடீர்னு நம்மளுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை, பிரியமானவர்களே, அநேகருக்கு இப்போ வேலை கிடைக்க கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிஸ்னஸ் ரொம்ப வறட்சி, அநேக தேசங்களில் எல்லா ப்ரைஸும் இன்க்ரீஸ் பண்ணிருச்சு. ஸோ போதுமான வருமானம் இல்லை,
போதுமான எனக்கு சுகம் இல்லை. இந்த மாதிரி வறட்சியான வனாந்தரத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம், இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில் வரும் அப்படின்று ஒரு வனாந்தரமான நிலையில் ஆண்டவர் விட்டுருவார். ஒரு பதிலும் இருக்காது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆராய்ந்து பார்க்கிறார், விசுவாசத்தை பார்க்கிறார். என்ன விசுவாசம் அவங்க வச்சிருக்கிறாங்க, எதை சார்ந்து நிற்கிறாங்க, எதை ரொம்ப அடிக்கடி கன்ஃபெஸ் பண்ணுறாங்கன்னு ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்குறாரு. நம்மளுடைய ஃபெய்த்து வீக்காக இருந்துச்சுன்னா, ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா என்ன வரும்? நம்மளுக்கு ஆண்டவர் மேலே டவுட் வரும். யோபு ஆண்டவர் சோதிக்க போனார். நான் இவ்வளவு பக்தனா உத்தமமாக இருக்கிறேனே, ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி இந்த வழியை கொடுத்தார்னு சபிச்சிருக்கலாம் ஆண்டவர், விட்டுட்டு போயிருக்கலாம் ஆண்டவர். பிஸ்னஸ் போச்சு, பிள்ளைங்க இறந்துட்டாங்க, சரீரத்தில் வியாதி. யோபு என்ன சொன்னார்? வாயின் அறிக்கை என்ன சொன்னார்? அவர் சொல்லியிருக்கலாம், இந்த ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சிட்டாரா? ஆண்டவர் எவ்வளவு உண்மையாக இருந்த ஆண்டவர் இப்படி செய்யலாமா? துரோகம் செஞ்சிட்டார் என்ன புலம்பி இருக்கலாம். யோபோட மனைவி சொன்னாங்க, நீ ஆண்டவரை சபி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் யோபு மறுவார்த்தை ஒன்றும் சொல்லலை. கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுக்கு வந்த பிரச்சனையை போல நம்மளுக்கு வரல. அப்போ யோபு என்ன செய்தார்? அந்த விசுவாசத்தில் நிலைத்திருந்த ஆண்டவர் இப்படி செய்யவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் செஞ்சார்னா, செய்யாவிட்டாலும் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டவர் என் கைகளை உயர்த்தி இந்த மாலை வேளையில் உங்களை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, ஒருவேளை எனக்கு விசுவாசத்தில் குறைந்திருந்தா, if my faith lacks somewhere, I'm really sorry God. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை எனக்கு வர்த்திக்க பண்ணுங்க. Don't let me concentrate on the wave. Don't let me concentrate on the problems. And let me concentrate on your words. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையில் ஆண்டவரே உங்களுடைய காரியத்தை பார்க்கத்தக்கதாய் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே என்னை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. இன்கான்சிஸ்டன்ட் ட்ரஸ்ட். சில நேரத்தில் என்ன சொல்லுவோம், சில நேரத்தில் நம்ம ரொம்ப விசுவாசமாக இருப்போம், ஆண்டவர் செஞ்சுட்டா அவருக்கு ரொம்ப பக்தி வைராக்கியம்லாம் காண்பிப்போம். ஆண்டவர் செய்யலைன்னா நம்பிக்கை இருக்காது. இன்கான்சிஸ்டன்ட், நிலையான ஒரு நம்பிக்கை விசுவாசம் இருக்காது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசஸ் என்ன சொன்னார்? ஆண்டவரே, இப்படிலாம் என்னை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நான் என்ன செய்கிறது? ஆண்டவரே, அடுத்த காரியம் என்ன செய்கிறது? எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, என்னை பேசாமல் கொன்று போட்டுருங்க ஆண்டவரே, என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொன்னார், the second time in Numbers chapter 11 verse 22 வாசிக்க கேட்போம். செகண்ட் டைம் அவரால் தாங்க முடியல. ஏன்னா ஜனங்களோட ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ஸு, வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸு, சில நேரத்தில் சரீர சுகவீனத்தில் ஒரு ஸ்ட்ரெஸ் வருது, நம்முடைய இந்த சிந்தனையில் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்போ மோசஸ் ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறாரு, ஆண்டவரே, இந்த கம்ப்ளைண்ட்ல என்னால் தாங்க முடியல, பேசாமல் என்னை கொன்று போட்டுருங்க, வாழ்வதை விட நம்ம பேசாமல் செத்துறலாம் அப்படின்னு நினைக்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, வாசிக்க கேட்போம், வாசிங்க. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமோ? வசனம் 10லேருந்து படிக்க கேட்போம். verse 10லேருந்து வருவோம். அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறாங்க. அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம். ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்து சேர்ந்துறீங்களா? கன்ஃபெஸ், தவறான கன்ஃபெஸ், கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. சில நேரத்தில் பிள்ளைங்க அழுகிறப்ப
ரொம்ப உட்காந்து அழுவுங்க, இதை வாங்கி கொடுன்னு அழுங்க. நச்சரிச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு என்ன வரும்? சந்தோஷமாக வரும். சந்தோஷம் வருமா? நம்மளுக்கு சந்தோஷம் வருமா? பரவாயில்ல, என் பையன் ரொம்ப அடம்பிடிக்கணும், 2 பட்டான ஒரு 2 வச்சு பெசாம இரு, நான் எப்போ வாங்கி கொடுக்கணும் அப்போ நீ என்ன செய், ரிசீவ் பண்ணிக்கோ. இப்போ ஆண்டவர் அதே மாதிரி தான். சும்மா சும்மா வாயில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, அது நல்லதல்ல. வருகிற ஆசீர்வாதங்களும் என்னது, பெற முடியாமல் போயிடும். இப்போ இவங்களும் இப்படி தான் செய்கிறாங்க. நம்மளுக்கு தெரியும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு, எப்படி வழி நடத்தி வந்திருக்கிறார்னா, ஆண்டவர் ஏற்ற காலத்தில் என் காரியங்களை என்ன செய்வார், நடத்துவார். எனக்கு விசுவாசம் இருக்கு. அது வரைக்கும் ஆண்டவர் கையில் நான் அடங்கி இருப்பேன். ஆனால் அது சும்மா சும்மா ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே உங்களுக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, நான் உங்கள் பையன் தானே, நான் சேர்ச்சிக்கு வரேன் தானே, நான் காணிக்க குடிக்கிறேன் தானே, நான் இது செய்கிறேன், அதனால் எனக்கு ஒன்றுமே நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாதபடிக்கு பிரியமானவர்களே, do not complain, don't complain, be faithful, I trust my God. நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்யா. இப்போ மனிதர்களுக்கெல்லாம் என்னது, ரொம்ப நம்ம மனுஷர்களுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் அவங்க அப்படி நல்லா இருக்கிறாங்கன்னா, நானும் அந்தமாரி ஒரு வாழ்க்கை வாழணும், எனக்கு மட்டும் ஏன் இப்படி இந்த சோதனை வேதனை, இதெல்லாம் இயற்கை, நம்மளுக்கு வரும். ஆனால் அவங்கள விட ஆண்டவர் நம்மளுக்கு பெரிய பிளான் வச்சுக்கிறாரு. கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஐ ட்ரஸ்ட் யூ லார்ட். ஆண்டவரே எனக்கு வைத்திருக்கிற நீங்கள் திட்டங்கள் பெரிது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், எனக்கு வைத்திருக்கிற கிருபை, எனக்கு வைத்திருக்கிற நன்மைகள் ஆண்டவரே அது வித்தியாசமானது ஆண்டவரே. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சங்கீதத்தில் சொல்ல, ஆண்டவரே என்னை பிரமிக்கத்தக்கதாய் ஆண்டவரே நீங்கள் என்னை படைச்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் யூனிக்காக படைச்சிருக்கிறாரு. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆலயத்தில் ஆண்டவர் ஆராதனை செய்யுங்க, போற்றுங்க. ஆண்டவரே என் விசுவாசத்தில் நான் தளர்ந்து போயிருந்தேனா, உங்களுக்கு உண்மை இல்லாமல் போயிருந்தேனா, ஆண்டவரே நான் என் உண்மையை உங்கள்கிட்ட காண்பிக்க, என்னுடைய பயபக்தியை காண்பிக்க ஆண்டவரே, ஆண்டவர் உங்களுடைய சமூகத்தில் நான் திரும்பத்தக்கதாய் ஆண்டவர் உங்களுக்கு ஆராதனை செய்கிறேன். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம், வாசிப்போம். நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் மூண்டது, மோசேயின் பார்வைக்கும் அது பொல்லாப்பா இருந்தது. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்களை எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்ததினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வரப்பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதோ போனதென்ன? இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்திற்கு நீ இவர்களை முளையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போகிறது போல் உன் மார்பிலை அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோடு சொல்லும்படி இந்த ஜனங்கள் எல்லாம் கர்ப்பம் தரித்தனோ? ஆண்டவரே இந்த பிள்ளைங்களை இவங்களை பெத்தது உருவாக்குனது படைத்ததெல்லாம் நீங்க தான். இப்போ எனக்கு இந்த பாரம் அளித்து கொண்டு இருக்கிறது. சிலருக்கு குடும்பத்தை நடத்துவதற்கு மனபாரம் அழுத்தம், ஃபைனான்சியலில் இடிக்கும். பிரியமானவர்களே, சில குறைவு இருக்கும், குறைகள் இருக்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படி என்று சொல்லுகிறதுனால பல ஆயிரங்கள் மூலமாய் பிரச்சனைகள் வரும். நம்ம சிந்தனையில் ஒரு நல்ல சிந்தனையை வச்சுருப்போம், வாழ்க்கை இப்படி தான் நடக்கணும், நடந்து நல்லா போய்கிட்டு இருக்கோம். திடீர்னு அந்த பேட்டர்ன் என்ன செஞ்சிடும், உடைக்கப்படும். அப்போ மோசஸ் மேலே ஆண்டவரே எனக்கு ரொம்ப அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, நானும் அவங்கள பெற்றேன் ஆண்டவரே. வாசிங்க, வேற என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு ஆண்டவர்கிட்ட, அவர் கஷ்டத்தை சொல்கிறாரு. வாசிங்க. இவர்களை பெற்றது நானோ, இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கு எனக்கு இறைச்சி எங்கிருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான்
ஒருவனாய் தாங்கக்கூடாது. எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசாரிப்பு கூடாரத்தினிடத்தில் அங்கே உன்னோடு கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடு பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடு கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர்கள் யார் என்றும் எகிப்திலே எங்களுக்கு செலக்கியமாயிருந்த என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். 2 நாள் இல்ல, 3 நாள் இல்ல, 1 மாசம் அளவுக்கு சும்மா கதறிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட இப்படி அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தால் ஆண்டவர் கொடுத்துருவார், நிறையா கொடுத்துருவாரு. மூக்கிலிருந்து வெளியே ஆகிற வரைக்கும் அந்த இறைச்சி. நம்மளுக்கே சில நேரத்தில் அப்படிப்பட்ட சில ஆசீர்வாதங்களும் என்னத்தான் செய்யணும்னு தெரியாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுத்ததே போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. திஸ் இஸ் இனஃப். ஆண்டவர் சொல்றாரு, நான் கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மோசஸுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. இப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க. 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்களுக்கு மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போகும் மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார். அதனால் புலம்பாதீங்க. புலம்புறனால ஆண்டவர் சில நேரத்தில் கோபத்தில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருவார். பட் பின்னால் நம்மளுக்கு ப்ராப்ளம். ஹல்லேலூயா. இப்போ அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று. மோசஸுக்கே ஒரு டவுட் வந்துருச்சு. ஆண்டவர் பார்க்குறாரு, ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை சிலர் கேட்குற. ஆண்டவர் என்கிட்ட இருக்கிறது 600,000 கிட்ட இருக்கிறாங்க, இந்த 6 லட்சம் பேர்கிட்ட எப்படி இதெல்லாம் பத்தும் அப்படின்னு கேட்குறாரு. The weak kind of faith sometimes will doubt God. Hallelujah. We will forget how big is our God. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்று நம்ம இந்த பலவீனமான இந்த விசுவாசம், இன்னைக்கு விசுவாசிப்போம் நாளைக்கு விசுவாசிக்க மாட்டோம். இந்த பலவீனமான விசுவாசம் சீக்கிரம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். அந்த விசுவாசம், இந்த பலவீனமான விசுவாசம் will shake us. ஆடி போயிடுவோம். ஆண்டவர் என்ன செய்தார் என்று பார்க்க மறந்துடுவோம். ஆரம்ப நாட்களை ஆண்டவர் ஒவ்வொருவர்களையும் வித்தியாசமான முறையில் ஆண்டவர் வழி நடத்தியிருப்பார். ஹல்லேலூயா. இப்போ மைக்கு கொடுத்து உங்களை டெஸ்டிமனி ஷேர் பண்ண சொன்னால் நேரம் பத்தாது. அப்படி ஆண்டவர் வழி நடத்தியிருக்கிறார். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் ஆண்டவர் சில முட்களின் பாதையில், கற்பாறையின் பாதையில், பிரியமானவர்களே, சேற்றில் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார், வழி நடத்தியிருப்பார். ஆனால் அந்த விசுவாசம் எங்கே? என்ன செஞ்சீங்க? ஆண்டவர்கிட்ட எப்படி உண்மையாக இருந்தீங்க? எங்கே நின்றீங்க? யார் இடத்துல போய் கன்ஃபெஸ் பண்ணீங்க? யார் இடத்துல போய் கேட்டீங்க? விசுவாசம் இந்த வார்த்தையில் இருந்ததா? எவ்வளவு மணி நேரம் ஜெபம் செஞ்சீங்க? எவ்வளவு நாள் ஆண்டவரை தேடினீங்க? 2 Chroniclesல யோசபாத் ராஜா கிட்ட ராப்சாக்கே இந்த சீரியர் ராணுவம் வந்துருச்சு,
நீ யாரை நம்புற? நீ ஊழியக்காரங்களை நம்பாத. இன்றைக்கு உன்னுடைய இந்த இஸ்ரவேல் தேசத்தை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஆட்சி செய்ய போகிறோம். உன்னுடைய ஆட்சி முடிய போகுது. பஞ்சங்கள், யாரும் வெளியே போக முடியல, வெளியே உள்ளவங்க உள்ளுக்கு வர முடியல. அதே போல பிரியமானவர்களே, இந்த யோசபாத் ராஜா எங்க தெரியுமா போனாரு? அவனை ஆட்களை அனுப்பினாரு. ஏசாயா சொன்னார் இப்படிதான் நடக்கும், அப்படி தீர்க்க தரிசனம் உரைத்தாரு. அவருக்கு திருப்தி இல்லை, நிருபத்தை வாங்கினாரு. நேராக ஆண்டவர்கிட்ட போய் நின்னார். ஆண்டவரே, எனக்கு தான் ப்ராப்ளம்ஸ். நிருபத்தை விரிச்சாரு. இந்தந்த காரியங்களெல்லாம் சொல்றாரு. இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு ஆண்டவரே, இப்படி சொல்கிறான் ஆண்டவரே, இப்படி நடக்குது ஆண்டவரே, இந்த காரியங்களெல்லாம் இருக்கு. நான் ராஜ்ய பாரத்தில் இருக்கிறேன், பிள்ளைகளை கொட்டி தின்னு சாப்பிட்றாங்க, பஞ்சத்தில் இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி ஆண்டவரே, எனக்கு எப்படி நான் மேனேஜ் பண்ணுவேன் ஆண்டவரே? எனக்கு இவ்வளவு பேர் தான் இருக்கிறாங்க. நேராக ஆலயத்தில் வந்து ஜெபிச்சார். அவருடைய விசுவாசம் தான், சின்ன ஒரு விசுவாசம். ஆலயத்துக்கு போனேன்னா பிரியமானவர்களே, இந்த ஆலயத்தில் நீங்கள் செய்யப்படுகிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஹல்லேலூயா. நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன் பிரியமானவர்களே, நான் நிறைய பார்த்துருக்குறேன். நம்மளுடைய யாரும் கடவுள் மேலே பக்தி உள்ளவங்க ஆலயத்தை கடக்கும் பொழுது தொட்டு கும்பிட்டுட்டு போவாங்க. ஏன்? ஒரு பயபக்தி. கடவுள் ஆராதனை செய்கிற இடம். நீங்கள் அநேகர் மதத்தில் நீங்கள பார்த்தா கூட ஆலயத்தை தாண்டும் பொழுது அது ஒரு பயபக்தி. நம்ம ஆலயத்தில் இங்கே வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது என்ன பயபக்தியை ஆண்டவரிடத்தில் நாம் காண்பிக்கிறோம்? எவ்வளவு விசுவாசமாய், எவ்வளவு உண்மையாக இருக்கிறோம், எவ்வளவு ஆண்டவரை சார்ந்து நம்ம நிற்கிற. ஆண்டவரே, நான் இந்த ஆலயத்தில் இந்த வாசப்படியில் நுழையும் பொழுதே ஆண்டவரே, நான் எங்கே உட்கார்ந்தாலும் சரி ஆண்டவரே, என்னுடைய நாவுகள், என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் உங்களை ஆராதனை செய்ய ஆண்டவரே. எனக்கு ஒரு ஃபேத் இருக்கு ஆண்டவரே. நான் ஆலயத்தில் வந்து ஜெபம் செய்யும் பொழுது ஆண்டவரே என் ஜெபத்தை நிச்சயமாய் கேட்பார். இங்கே வந்து சில பேர் உட்காந்து ஜெபிக்கிறாங்க, அழுகிறாங்க. பிரியமானவர்களே, அவங்கள பார்த்து நீங்கள் அசட்டை பண்ணுவதை காட்டிலும் பிரியமானவர்களே, ஏன் இப்படி அழுகுறாங்கன்னு நினைக்கக்கூடாது. இல்லை, அவங்களுக்குள்ள காரியத்திற்கு அவங்க என்ன செய்கிறாங்க? ஜெபிக்கிறாங்க. இன்றைக்கி ஆண்டவரை கைகளை உயர்த்தி ஆராதனை செய்கிறது கூட வெட்கப்படுறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வர்றது கூட சில நேரத்தில் மனசு வர மாட்டேங்குது. ஆண்டவர் அந்த நாட்கள் உங்களை நடத்தி வந்த விதத்தை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏன் சர்ச்சுக்கு நீங்கள் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவரை நீங்கள் நேசிக்கிறது இல்லை, ஆண்டவரை தேடுறது இல்லை பிரியமானவர்களே, அந்த விசுவாசம் இல்லை. அப்போ ஆண்டவரை நீங்கள் ஆண்டவரை நினைக்கல. எப்பயாச்சும் ஒரு நாள் போகலாம், எப்பயாச்சும் ஒரு நாள், என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆண்டவரை தேடுவோம். எத்தனையோ வாலிபர்கள், யங் அடால்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன் பிரியமானவர்களே, நல்லா சம்பாதிப்பாங்க, பயபக்தியாக இருப்பாங்க ஆண்டவரிடத்தில், நல்ல நல்ல பொசிஷன் வரும். நான் ஏன் ஆலயத்துக்கு போனேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா சும்மா ஆலயத்துக்கு போகிறதா என்ன இருக்கிறது? காணிக்கு நான் என் பொண்ணு ஏன் தசமா பார்க்க போனோம், நிறைய கேள்வி கேட்பாங்க பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட பெரியோர்கள் சிறியோர்கள் எல்லாம் ஜீரோவாக ஆனதை நான் பார்த்துருக்கிறேன். ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கிறாங்க. அப்புறம் திடீர்னு ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாடியோடு இருப்பாங்க, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கும். சொல்லுவாங்க, எனக்கு வந்து வேலை போச்சு, சம்பளம் போச்சு, எனக்கு இது இல்லாமல் போச்சு, எனக்கு வாழ்க்கையில் சரீரத்தில் பிரச்சனை. காரணம் என்ன? ஆண்டவரை திரும்பி பார்க்கல, ஆண்டவருக்கு ஃபேத்ஃபுல்லாக இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஃபேத்ஃபுல்லாக இருக்கிறாரு. நம்ம ஆண்டவர்கிட்ட உண்மையாக இல்லை சில நேரத்தில், ஆனால் ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறார்? அவர் வாக்குத்தத்தத்தின்படி உண்மையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க அப்படிதான். இப்போ யோசபாத் ராஜா நிருபத்தை விரித்து ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு செய்யும் பொழுது ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி மேலே இறங்கி
யோசபாத் ராஜாவே, நீ இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்பட வேண்டாம் என்று சொன்னாங்க. அல்லேலூயா. 2 Chronicles வாசிக்க கேட்போம். வாசிங்க. சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு 2 Chronicles chapter 20 20வது அதிகாரம் வசனம் 15 22. 2 Chronicles 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 15லிருந்து 22 வாசிக்க கேட்போம். சகல யூதா கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளே ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. When you become faithfulness to God, God will never forget. ஆண்டவர் மறக்க மாட்டார். ஆனால் ஆண்டவர் தேடாமல் இருந்தால் தான் பிரியமானவர்கள் நம்மளுக்கு தெரியல ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், ஆண்டவர் செய்யக்கூட முடியாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம ஃபெய்த்ஃபுல்னஸ் இருக்கும்பொழுது, யோசபாத் தன்னுடைய உண்மையை காண்பிக்கும் பொழுது, விசுவாசமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் பதிலளித்தார். என்ன செய்கிறாரு? நீ இந்த யுத்தத்தை செய்யாத, நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நீங்கள் உண்மையிலே விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் என்ன செய்ய முடியும்? இப்போ யோசபாத் ராஜாவோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? வாசிக்க கேட்போம். தொடர்ந்து வாசிங்க. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், இதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள், நீங்கள் அவர்களை ஏரோவில் வனாந்திரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷராரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். எதிரா போ. பிரச்சனை தான், மோசமா தான் இருக்கு, ஆனா நீ எதிரா போ. இப்போ யோசபாத் ராஜா இடத்துல நம்ம இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு, அவர் பார்த்துக்கிட்டோம், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு இருப்போம். ஆனால் யோசபாத் ராஜா இங்கே என்ன தெரியுமா செய்றாரு? வாசிங்க, தொடர்ந்து வாசிக்க கேட்போம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். அடுத்தது கோகாத்தியரின் புத்திரரிலும் செராக்கியாரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். அடுத்தது வாசிங்க. அவர்கள் அதிகாலமே எழுந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பியா. கர்த்தரை நம்புங்கள், நீங்கள் நிலைப்படுவீர்கள். பிகாஸ் அவரிடத்தில் நம்ம நம்பிக்கையமா இருக்கும் பொழுது God will be faithful to us. அவர் நமக்கு உண்மையா இருக்கிறாரு. அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ற பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் ஆண்டவர் தான் செய்யறாரே பார்த்துக்கிட்டோம் அப்படி இல்லை, துதிக்க ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேட ஆரம்பித்தாங்க. நம்ம சும்மா இருக்கக்கூடாது. ஆண்டவர் தான் சொன்னாங்க, நீங்கள் சும்மா இருங்க, நான் பார்த்துக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. எத்தனையோ வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எத்தனையோ சாட்சிகள் மூலயமாய் ஆண்டவர் நம்ம நடத்தி வந்து இருக்கிறார். ஆனால் இங்கே அவர் என்ன செய்றாரு? நான் ஆண்டவரை துதிப்பேன்,
அவர் யுத்தம் நடத்துகிற வரைக்கும், அற்புதம் செய்ய வரைக்கும் நம்மளாம் என்ன செய்வோம்? சபையெல்லாம் கூட்டி, மூப்பர்கள்லாம் கூட்டி ஒரு பிளான் பண்ணுறாரு. என்னது? ஆராதனை செய்யுங்க, ஜெபம் செய்யுங்க, வேத வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க, கர்த்தர் இறங்குவார். உடனே எதிரிகள் தங்களுக்குள் அடித்து மடிந்து போனார்கள். யோசுபாத்துக்கு இருந்த விசுவாசம், ஆண்டவர் எனக்கு அவர் வாக்கு தத்தத்தின் மூலமாய் நான் அவரை தேடும் பொழுது, அவரை தேடி ஆலயத்திற்கு போகும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, அவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது, ஆண்டவர் மேலே நம்பிக்கையா இருங்க. அவர் சொல்றாரு, ஆண்டவரை நம்புங்க, ட்ரஸ்ட் காட், then you will be sustained. நீங்க நிலைப்படுவீர்கள். You will be strong when you have faith, when you trust God. ஹல்லேலூயா. ஆண்டவர் வசனத்தில் சொல்றாரு, பிரியமானவர்களே, ஒன்று எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனம். யுத்தத்தில் ஒரு சோல்ஜருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னது? ஸ்வாட்டு. ஹல்லேலூயா. ஒருவேளை ஸ்வாட்டு போனால் கூட பிரியமானவர்களே, அவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அந்த நாட்களில் அம்பு ஏறுது. பிரியமானவர்களே, ஈட்டி, சில ஆயுதங்கள் வரும் பொழுது அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறது கேடகம். ஹல்லேலூயா. என்னது? ஷீல்ட். யூ மஸ்ட் ஹேவ் அ ஷீல்ட். இன் எஃபேசியன்ஸ் சாப்டர் 6 verse 16 வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. 6:16 பொல்லாங்கன் ஏயும் ஆக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய், எல்லாம் நம்ம ஃபெய்த் வீக்காக இருக்கும் பொழுது சில நேரத்தில் சத்ரு அவனுடைய வார்த்தையை எப்படி தெரியுமா பாய்ப்பா? ஆண்டவரும் ஜெபத்தை கேட்க மாட்டாரு, இனிமே நீ நிலைப்பட மாட்ட, உன் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், உன்னுடைய வாழ்க்கை நிலைக்காது, நீ மடிந்து போவ, நீ செய்கிற ஜெபங்கள்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டாரு, நீ கையிட்டு செய்கிற பிஸ்னஸ் வேலையெல்லாம் இதெல்லாம் நிலைக்காது என்று அக்னி ஆஸ்திரங்களை ஏவுவான். நீ இன்னும் கொஞ்ச நாள்ல செத்து போயிருவ, உன் ஃபேமிலி ஆசீர்வதிக்கப்படாது, ஏன் சர்ச்சுக்கு போற, நீ மற்றவங்களை போய் பாரு, இந்த ஆண்டவரை தேடாத, இப்படி என்றெல்லாம் யாரு போடுவா? சாத்தான், சத்ரு இந்த அக்னி ஆஸ்திரங்களை போடுவான். எஸ், எல்லாத்துக்கும். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஒருவேளை நீங்க ப்ரே பண்ணாம, வேதத்தை வாசிக்காம, ஆண்டவருடைய மேல நம்பிக்கை இல்லாம எப்படி அந்த நம்பிக்கை வரும்? எப்படி அந்த விசுவாசம் வரும்? ஆண்டவரை தேடும் பொழுதுதான், இந்த வேதங்களை தியானிக்கும் பொழுதுதான், ஆண்டவர்கிட்ட க்ளோஸா இருக்கும் பொழுதுதான் நம்முடைய விசுவாசம் ஆவியில நம்ம பலப்படுவோம். ஆண்டவர் நம்முடைய சரீரத்தில் இல்ல, ஆவியில நம்மளை உற்சாகமா வச்சிருப்பாரு. அப்ப இந்த அக்னி அஸ்திரங்கள் எல்லாம் ஏவுவான். எது ரொம்ப முக்கியமாக இருக்கும்? கேடகம். விசுவாசம் என்ற கேடகம் ஒரு ஆள் அப்படியே அந்த ஷீல்டு என்ன செய்யும்? மறைத்து கொள்ளும். எந்த அக்னி அஸ்திரங்கள் அவன் வீசினாலும் உங்கள் விசுவாசம் உறுதியாக இருந்தால் மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்றாரு 1 யோவான்ல 1 John chapter 5 verse 4 to 5 வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. வாசிங்க. என்ன சொல்றார் ஆண்டவர்? 1 John chapter 5 verse 4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதான் நம்மளுடைய நம்ம விசுவாசம். அப்ப நான் எப்படி விசுவாசமா இருக்க வேண்டும்? ஆண்டவரே, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஆண்டவரே, எதில் என் மைண்ட் செட்டிங் எப்படி இருக்குது, என் ஆவி எவ்வளவு பிரியமானவர்களே. நீங்கள் 1 மாதம் நான் உங்களுக்கு டைம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு சஜஷன் கொடுக்குறேன். 1 மாதம் நீங்கள் மெக்டி, பர்கர் கிங், ரொட்டி சாணை, நாசிலிமா சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், சோறு கறி இல்லை, ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட்டடாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. டாக்டர் சொல்லியிருக்காங்க இந்த மாரி. ஆனால் இந்த 1 மாதம் ஆலயத்தில் ஆண்டவரை தேடி,
ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய ஆத்மாக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய பரிசுத்த ஜெபம், ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரிடத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து, ஆண்டவரே எனக்கு நீங்க தான் இருக்கீங்க, வேற யாரும் இல்லை அப்படின்று இந்த ஒரு மாசம் ஆண்டவரை தேடும் பொழுது பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, God will do a miracle. God will fight for you. எதுக்கு நம்ம ரொம்ப ஆகாரத்தை போடுறோம்? சரீரத்துக்கு நம்ம எதை நம்ம டெய்லி ஊட்டி கொண்டு இருக்கிறோம்? ஆவி ஆத்மாவுக்கு எது டெய்லி நம்ம உணவு போட்டு, எந்த உணவை நம்ம போடுறோம்? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, ஃபிசிக்கலும் நம்மளுக்கு தேவை, ஸ்பிரிச்சுவலும் நம்மளுக்கு தேவை. ஃபிசிக்கலில் நீங்கள் எதை ரொம்ப போடுறீங்களோ, இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு அப்படி. அப்போ ஸ்பிரிச்சுவலில் நீங்கள் என்னத்தை போடுறீங்க? எப்படி விசுவாசத்தை மறுபடியும் ஆண்டவருக்கு நான் உண்மை உத்தமமாக இருக்கிறதுக்கு காரணம், ஆண்டவர் யோசபாத்தை எப்படி தந்தார்? ஆபிரகாம் எவ்வளவு விசுவாசமாக இருந்தார்? ஆபிரகாம் சொன்னார், அவர் என்ன சொன்னார்? ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை உண்மையாக விசுவாசித்தார். விசுவாசன் தந்தை யாருங்க? ஹூஸ் காட் ஆஃப் ஃபெய்த்? ஆபிரகாம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தார். ஆண்டவர் சொன்னார், ஏற்ற நாட்களிலே உனக்கு நான் ஒரு குழந்தையை தருவேன் அப்படின்னு சொன்னார். ஆபிரகாம் அந்த பிடிச்சுக்கிட்டாரு. ஆண்டவர் எனக்கு தருவார், சொன்னதை செய்து முடிப்பார். மோசஸை பார்த்து ஆண்டவர் கேட்குறார், என் கை குறுகி போயிட்டோ, நீ நாளை சாயங்காலம், இன்றைக்கு சாயங்காலம் நீ பாப்பா அப்படின்னு சொல்லும்போது ஒரு காற்று அனுப்பினார். எத்தனையோ லட்ச காடைகள் வந்து விழுந்தது. 2 முழம் 2 ஃபீட் அளவுக்கு பிரியமானவர்களே அவ்வளோ உயரமாக இருந்தது காடைகள். நம்ம கண்ணெடுத்து ஏற்பார் நம்மளால் கணக்கே பண்ண முடியாது, அவ்வளோ காடைகள். நம்ம உண்மையாக இல்லைன்னா கூட ஆண்டவர் நமக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கார். அவர் சொன்னதை செய்து முடிப்பார். அவர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். ஆண்டவர்னால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை சொல்ல, ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், உங்களால் செய்ய முடியாத ஒன்றும் இல்லை, எனக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க, இன்றைக்கும் உண்மையாக இருக்கிறீங்க ஆண்டவரே, நான் உங்களுக்கு உண்மையாக இருக்கிறேன் ஆண்டவரே, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் என்னை வெட்கப்படுத்த விட மாட்டீங்க. ஆகையால் இந்த மாலை வேளையில் ஆண்டவரே உங்களை சார்ந்து நிற்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா. தோ எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் ஆண்டவரே, ஐ வில் ப்ரைஸ் யூ. நான் என் ஜபத்தை பாட்ட மாட்டேன் ஆண்டவரே, உங்களை தேடுகிறத நான் பாட்ட மாட்டேன், உங்களை நேசிக்கிறத ஆண்டவரே நான் விட மாட்டேன். ஐ லவ் யூ ஆண்டவரே. நீங்கள் என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட நீங்கள் நிற்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது, உங்களே அறியாததற்கு அவர் தான் விருப்பத்தையும் செயல்களையும் என்ன செய்கிறார்? இங்கே இந்த இடத்துல இருதயத்தில் உருவாக்குவார். என்னைக்கு இல்லாத அந்த விசுவாசம், என்னைக்கு இல்லாத அந்த பரிசுத்தம், பயபக்தி ஆண்டவர் தருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்த பிரியமானவர்களே, இந்த ஆண்டவரே உங்களை நான் முறுமுறுக்காதபடி ஆண்டவரே, உங்கள்கிட்ட நான் விசுவாசமாக இருக்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க, என்னை ஸ்ட்ரென்தன் படுத்துங்க ஆண்டவரே, என்னை கட்டுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுங்களா பிரியமானவர்களே, வேதத்தில் ஒவ்வொரு வசனங்களையும் நீங்கள் பிடித்திருக்கும் பொழுது, அதில் நடக்கும் பொழுது கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான் என்று சொன்னது போல என் விசுவாசங்கள் ஆண்டவரே உதிர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே அது நிலைத்து
நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மேல நம்பிக்கையா இருக்க ஆண்டவரே. உம்மை சார்ந்திருக்க என் கைகளை உயர்த்தி இந்த சாயங்காலம் ஒரு ஆராதனை செய்கிற ஆண்டவரே. என் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. என்னை புதுப்பிங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே. என்னை வெக்கப்பட்டு போக பண்ணாதீங்க ஆண்டவரே. தீமைக்கு என்னை ஒப்பு கொடுக்காதீங்க ஆண்டவரே என்று ஜெபம் செய்யுங்க. அப்படின்னு நின்று கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஒரு உங்க சிந்தனையில சொல்லுங்க, நான் ஆலயத்திற்கு வந்திருக்க ஆண்டவரே, நான் இப்படியே வாழ்ந்துடக்கூடாது ஆண்டவரே. உங்க சமூகத்தில் ஆண்டவரே பலப்பட்டு ஆண்டவரே இன்னொரு படி மேல விசுவாசத்துல இன்னொரு படி மேல உங்களுக்கு உண்மையும் உத்தமமாய் இருக்க ஆண்டவரே எனக்கு தயவு செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஆராதனை செய்யுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து கொள்ளுவா. நீ